அண்மைச் செய்தி. பவாரியா கொள்ளையர்களான குற்றவாளிகள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பவாரியா கொள்ளையர்களான குற்றவாளிகள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பவாரியா கொள்ளையர்களான குற்றவாளிகள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தீர்ப்பளித்தார். கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தீர்ப்பளித்திருக்கிறார். பவாரியா கொள்ளையர்களான குற்றவாளிகள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பவாரியா கொள்ளையர்களான குற்றவாளிகள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தீர்ப்பளித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகள் 3 பேருக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த 3 ஆயுள் தண்டனையும் ஒன்றன் பின் ஒன்றாக குற்றவாளிகள் அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சென்னை 15வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. காவல்துறை தரப்பில் 86 சாட்சிகள் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை நடத்தி முடிந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த 3 பேருக்கும் எதிரான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இவர்கள் 3 பேரும் சென்னை 15வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது நீதிபதி இவர்கள் 3 பேருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் கொலை செய்து கொள்ளையடித்தல், கடுமையான ஆயுத தடுப்பு சட்டம் மற்றும் அதே போன்று கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காயங்களை ஏற்படுத்த உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இவர்களுக்கு தனித்தனியாக 3 ஆயுள் தண்டனை விதிப்பதாகவும் இவர்கள் 3 பேரும் இந்த ஆயுள் தண்டனையை தனித்தனியாக அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். அப்பொழுது மனுதாரர்கள் குற்றவாளிகள் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் எப்பொழுதுமே குற்றவாளிகள் தரப்பில் 3 ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் பொழுது அதனை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் எனதான் நீதிமன்றங்கள் தீர்ப்பளிக்கும். 3 ஆயுள்களை தனித்தனியாக அனுபவிப்பது தொடர்பாக விதி இல்லை. எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அதே போன்று 3 ஆயுள் தண்டனையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். ஆனால் நீதிபதி இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் தனித்தனியாக காவல்துறை சந்தேகத்திற்கிடம் என்று நிரூபித்திருப்பதால் இவர்கள் 3 பேருக்கும் 3 ஆயுள் தண்டனைகள் விதிப்பதாகவும் இந்த 3 ஆயுள் தண்டனையிலும் தனித்தனி காலங்களில் இவர்கள் அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் 4வது குற்றம் சாட்டப்பட்ட ஜெயில்தர் சிங் என்பவருக்கான மீதான குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவரை விடுதலை செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பவாரியா கொள்ளையர்களான குற்றவாளிகள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.